Hey guys. ஹாய். சொல்றீ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம், அது சொல்லு. ஆமாம், யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்துட்டு எப்படின்னா, இப்போதான் நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மாதிரி யோசிச்சிருக்கோம். நாளைக்கு வேற மம்மி வர போறா, அப்ப நமக்கு வீடு ஃபுல்லா க்ளீன் பண்றோம். நாளைக்கு இல்லடா, ஓ ஓகே ஓகே, நாளைக்கு அன்னைக்கு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணா, நாளைக்கு தான் வராங்க. 13 நைட் ஏறாங்க. நாளைக்கு மண்டேல வேலைக்கு போகணும்ல, வேலைக்கு போகணும். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன். இன்னைக்கு க்ளீன் பண்ணாதான் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். அவங்க மம்மி வரும்போது மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம், போலாமா? டன். கரண்ட்லி நம்ம வீடோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கும். பெட்டில் ஃபுல்லாக ஷாக்ஸு, சோஃபாவில் ஃபுல்லாக துணி. ஐயோ, பெட்ரூம் வேறு ஃபுல்லாக கன்றாவியாக இருக்குது. பாரு எப்படி இருக்கேன்னு. நம்ம க்ளீன் பண்ணலாமா? பார்த்துட்டிங்களா? இதுதான் எங்களோட வீடு. ஸோ இப்போ வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி நான் க்ளீன் பண்ணுறது நீங்கள் பாருங்கள். ஓகே, நல்லா கூட்டு, நல்லா கூட்டு. அங்க அங்க லாஸ்ட்ல நீ மம்மி வரதுனால மட்டும் தானே க்ளீன் பண்ற. எந்த இப்படி எப்பவுமே க்ளீனே பண்ண மாட்டேன். இன்னைக்கு வீடியோ எடுக்கிறத மட்டும் க்ளீன் பண்றான். நல்லா கூட்டு, நல்லா கூட்டு, ஃபாஸ்டா கூட்டு. ஆல்ரெடி நம்ம பெட்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் டெஸ்கில் இருக்குது, அதில் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே ஷெல்ஃபில் க்ளீன் பண்ணோம். இது நம்மளுடைய கல்யாண பிக்சர். இங்கே நல்லா இருக்குது, அது கூட எடுத்துடணும். இந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ணோம். இங்கே வேலை முடிச்சிட்ருக்கு. நீ வந்து எந்த ஹெல்ப் பண்ணாத, நான் தானே பெட் மொத்தமா போட்டேன். பெட் மட்டும் நீ போட்ட, அப்படியே நான் போடவே இல்ல. இந்த ஷூ எடுத்து வெளியே வை. நீ எடுத்து வெளியே வைடா. நீ எடுத்து வெளியே வை. நான் ஏன் வைக்கணும்? நீ எதுக்கு இதுக்கு மேல இதுல போட்டு வச்சிருக்கேன்? மொத்த முடியும் இங்க இருக்கு. இந்த முடி ரொம்ப கொட்டுது, என்ன தெரியல. ஃபுல்லா கலர் போட்டு வச்சதுனால எல்லாருமே கொட்டுது. என்னோட முடி கூட இல்லையே இங்க இதுல. கேர்ள்ஸ்னா கொட்டதா செய்யும்பா. கேர்ள்ஸ்னா கொட்டதா செய்யும். அப்ப பாய்ஸ்னு கொட்டாதான். பாய்ஸ்க்கு வந்து அறிவு இல்ல, அதனால வந்துட்டு கொட்டல. பாருங்க गाइस, முடி மொத்தமா இங்க இருக்கும். டெய்லி இப்படிதான் இருக்கும் முடி. நான் சொல்றது ஏன் தெரியுமா? எங்களுக்குலாம் முடி கொட்டுது. கேர்ள்ஸ்லாம் அறிவு இருக்கிறதுனால தான் முடி கொட்டுது. அறிவு அங்க நிறைய இருக்கிறதுனால தான் முடி கொட்டுது. ஏன்னா பாய்ஸ்க்கு வந்து இல்ல, பாய்ஸ்க்கு வந்து இல்ல, கொட்ட மாட்டேங்குதா? பாய்ஸ்க்கு அறிவு இருக்கிறதுனால தான் முடி கொட்டாம இருக்கு. இந்த முடி எப்படி எதுவும் போனா இல்லாத மாதிரி இல்லையே, ஃபுல்லா இருக்கே. அதான் சொல்றேன், நீ எங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். மூளை வளர்ற மாதிரி அது வரணும். உங்களுக்கு தான் எதுவுமே கிடையாது. மூடு மூடு, வாய மூடு. இந்தா நீயே எடு. இல்ல இல்ல, எடு எடு குட்டு. நான் இது எடுத்து தரேன். என்ன எடுக்கிற? இது எடுத்து கொடுக்கறது ஒரு வேலையா சொன்னா? இது நான் எப்படி எடுக்கணும்னு கத்து தரல. இவ்வளவு நாளா நான் கூட்டாம தான் இருக்கேன். எனக்கு தெரியாதுல எடுக்கிறது. கூட்டு கூட்டு. இங்க வாக்கம் கிளீனர் வாங்கினா, வாக்கம் கிளீனர் நீ வாங்க, நான் ஏன் வாங்கணும்? ஓகே டன். ஹால்ல வந்து கூட்டியாச்சு. பெட்ரூம் கூட்டியாச்சா? கூட்டு. ஓகே, இங்கே சோஃபா க்ளீன் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மம்மி ரூம். பிஸ்மி மேடம் வந்து கிச்சனில் இருக்கும், என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்ப்போம்.
என்ன பண்ணிட்டு இருக்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், வெசல்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். கிச்சன் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம இன்னைக்கு மத்தியானம் குக் பண்ணோம். இதெல்லாம் இவன் பண்ண வேலை தான், நான் கிடையாது. நான் வந்து க்ளீன் பண்ணி தான் போனேன். இல்ல இதெல்லாம் நான் பண்ணல, நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஃபுல்லா க்ளீனா தான் வச்சுப்பேன் எப்பவுமே. இல்ல 2 நாள் நீ வீட்ல க்ளீனா இருந்ததுனால வீட்ல வந்துட்டு நீ வந்துட்டு இருந்ததுனால நீ க்ளீனா இல்ல. நீ பண்ண வேலை தான், இவன் பண்ண வேலை தான். நான் ஹெல்ப் பண்றேன் வரேன். நான் வந்துட்டு இந்த பாருங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அவன் என்ன பண்ற பாருங்க, அவன் என் கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களே. ஹலோ சார், என்ன பண்றீங்க? வேலை பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வேலை பண்ணிட்டு டயர்ட் ஆயிடுச்சா? டிவி பார்த்துட்டு இருக்கான். வேலை பண்ணுடா. நீ யார் ஆன் பண்ணல? நீ தான் ஆன் பண்ண. இந்த மூஞ்சி தான் ஆன் பண்ணுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் என்னோடது. என்னால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன். இது என்னடி தானோஸ் மாதிரி போட்டு வச்சிருக்க? இதெல்லாம் எடுக்காதீங்க. என்ன கூப்பிட்ட இப்போ? ஒரு வாட்டி கூட மலையாளத்துல இக்கான்னு கூப்பிட்டனா அது நீ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி. ஆக்சுவலி என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது நான் கேட்கறது, சத்தியமா சொல்றேன். ஓஹோ ஓஹோ பாடும் பொத்தாள க்ளோஸ் பண்ணிட்டு கைஸ். இதான் நீ வெளுத்த லட்சணமா? வெளுக்கல எங்க விழுந்திருக்கு? லைட்டா டேங்க் போயிடலாம். எங்க எதுவுமே போல. இப்போ டைம் வந்து 7 மணி ஆகுது நைட்டு. இப்போதான் வாஷ் பண்ணி போடுறேன் துணி எல்லாமே. நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு எனக்கு இப்போதான் முடிஞ்சது. இப்போதான் என்னால பண்ண முடியும். மேலே போய் போடலாமா? வா, அவ்வளோதானா? ஆனா என்கிட்ட இருக்கிற 2 கிளிப்ஸ் மட்டும்தான். இது நம்ம மாடி போகிற வழி. மற்றதெல்லாம் வீட்டில் போட்டுருவேன். சீக்கிரம் போடு. நல்லா குளிராக இருக்குல்ல டிசம்பரில். சென்னை மொத்தமாக குளிராயிடுச்சு. உங்களுக்கு அங்கே தெரியுமான்னு தெரியல. இங்கே தான் நம்ம டர்ஃபு. சீஸ் ஆர் பால்கனி வியூ, சாரி டெரஸ் வியூ. அங்கே போய் உட்காரலாமா? நான் இல்லை, வா 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 வீட்டுக்கு போகலாம். மம்மியை கால் பண்ணவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னோட மதர் இன் லாக்கு கால் பண்ண போகிறோம். அவங்க வந்துட்டு ஆக்சுவலி கேரளா, நான் வந்துட்டு தமிழ்நாடு. ஸோ எங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அவங்க 30th வராங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி எங்கே இறங்கணும், அங்கேருந்து எங்கே எப்படி ஏறுறாங்கன்றது எனக்கும் தெரியாது. ஸோ அது கேட்கணும். ஸோ அவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்களான்ட்டு அவங்களுக்கு ஒரு கால். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியாக வர போகிறா ட்ரெயினில். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சுவலி எங்கேயுமே போனது கிடையாது, தனியாக வர போகிறாங்க. நம்ம ஃபுல்லாக கைடிங்கு வந்து ஃபோனில். ஐயோ, தனியாக எங்கேயும் போயிருக்க மாட்டோம். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊரில் இருந்து சென்னையிലേക്ക് வரோம். ஆமாம், சரி ஓகே, நம்ம கால் பண்ணுவோம். வரும் சரிடா மம்மி. പിന്നെ ചന്നു പിന്നെ அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான், பாத்ரூம் போயிருக்கான். ஒரே பாத்ரூம் போயிருக்கல. ஆமா, பாத்ரூம் கிங்கடா நம்ம.
എങ്ങോട്ടൊക്കെ? ശരിക്കും എനിക്ക് എന്തോ ഒരു ചെറിയൊരു ഭയമുണ്ട് ഒറ്റക്കായോണ്ട്. நீங்க அத தலശ്ശേരിயா താമരശ്ശേരിയാ? തലശ്ശേരി. തലശ്ശേരിയിൽ ട്രെയിനിൽ ഏറിടുங்க. അവിടെ ഇருந்து ആൾക്കാർക്കിட்ட ചോദിங்க. ചോദിച്ച് സെൻട്രലില് എവിടെ ഇറക്കணும்னு കേளுங்க. സെൻട്രൽ വന്നോன்னு കേளுங்க അവിടെ ഇറങ്ങணும்னு. ആൾക്കാർക്കിட்ட പറഞ്ഞിട്ട് அப்படி ഇറങ്ങിക്കോங்க. എനിക്ക് ഭയമില്ല, പക്ഷെങ്കിൽ സ്വന്തമായിട്ട് വീട്ടില് കേറാനാവോ ഒരു ഭയം. അതൊന്നും പ്രശ്നമില്ല മമ്മി. അത് ഏറിട്ടേനാ അവിടെ ആൾക്കാരുണ്ടല്ലേ, അപ്പൊ ആൾക്കാർക്ക് ചോദിച്ച് കേട്ടാ മതി. അപ്പൊ ഇങ്ങനെ നടന്നു പോയാ മതിയല്ലേ? ആമാ. ഒരിക്കലും കേറി വന്നാ പിന്നെ അങ്ങ് മനസ്സിലാവും. ആമാ. സെൻട്രൽ ലാസ്റ്റ് സ്റ്റേഷൻ അതുതാ. പിന്നെ ടൗണിൽ ഇറങ്ങിയാല് ബിരിയാണി കിട്ടും. എന്തെങ്കിലും ഫുഡ് എന്തെങ്കിലും മേടിച്ചിട്ട് വേണ്ടേ വരാനേ? நீங்க ட்ரெயின்ல போவீங்கல்ல, அப்ப நைட்டு ஒரு 12 மணி மேல அப்படி ஒரு 8 மணி 9 மணி மாதிரி ஆர்டர் செய்யறேன். അവിടെ வந்து கொடுத்துட்டு போவோம் ட்ரெயின்ல. சரி மம்மி, இது ஷம்னாஸ் வந்துட்டு அதை கொடுக்குறேன். ഹലോ. ചെറിയൊരു പേടിയുണ്ട്. അതെങ്ങനെയാ ഞാൻ പറഞ്ഞുതരാം, എന്നാ വിളിച്ചാ മതി. ഞാന് തലശ്ശേരി എത്തിയിട്ട് സ്റ്റേഷനിൽ എത്തിയാല് ഞാൻ എനിക്ക് കാണിച്ചു തരും. അന്നേരം ഇനി ഇങ്ങനെ അങ്ങോട്ടേക്കല്ലേ പോവുക? നമ്മള് അങ്ങോട്ടേക്ക് പോകുമ്പോ അത് തിരിയൂല, നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവില്ല. കോഴിക്കോട് ഭാഗത്തേക്കാ പോവാ. ഇല്ല, ചെന്നൈ ട്രെയിൻ ഏരിയ സേവ് സ്റ്റേഷനിലാണ് വരുന്നത് ചോദിക്കട്ടെ. അടുത്ത പിന്നെ ഓഫീസിൽ ഏത് പ്ലാറ്റ്ഫോം ചോദിച്ചാൽ മതി. ഞാൻ നിങ്ങൾ ഡൽഹി പോയിട്ട് കൂട്ടേണ്ടി വരുമോ എന്ന് എനിക്ക് ഡൗട്ട്. ഇല്ല. അങ്ങനെയാണോ? ആ ട്രെയിനിൽ തന്നെ കയറണം. അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ട് പോകുന്ന ഏതെങ്കിലും ട്രെയിനിൽ കയറിയിട്ട് കാര്യമില്ല. നിങ്ങൾ തലശ്ശേരി റെയിൽവേ സ്റ്റേഷനിൽ എത്തിയിട്ട് വിളിക്കും. ആയിക്കോട്ടെ. ശരി, ബൈ. இப்போ எப்படி வந்து மம்மி வந்து அங்க இருந்து இங்க வர போறாங்கன்னு தெரியல. ஓகே பாப்போம். மம்மி நினைச்சிட்டு இருக்கா பிளாட்ஃபார்ம் 2 வந்து வேற ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, நம்ம அது வந்து கைட் பண்ணலாம் எப்படின்னு. ஓகே, இதோட இன்னைக்கு vlog முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மம்மி ரயில்வே ஸ்டேஷனில் போய் கூட்டிகிட்டு வர வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஆஃப்டர் டுமாரோ ரைட். இது ஆக்சுவலி இன்னும் வந்துட்டு நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணனே, சேனலே ஸ்டார்ட் பண்ணல. இனிமே தான் எல்லாமே இப்போ வந்து இந்த vlog மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, இப்போ உட்காந்துட்டு யூடியூபுக்கு என்ன நேம் வைக்கிறது அதெல்லாம் இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சப்ஸ்கிரைபா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க. பாய் பாய்.